4 வருஷமா இது பண்ணிருக்கோம். and we also have a plan that next year வந்து இது இன்னும் கொஞ்சம் பெருசா நிறைய ஸ்கூல்ஸ்ல சொல்லி ஒரு பெரிய இடம் எடுத்து ஒரு சமுதாய நலக்கூடமோ அல்ல ஒரு ஹால் எடுத்து எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்து பசங்களை வர வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா எக்ஸாம் வந்து பேர்டன் கிடையாது. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா marks are not going to decide your life. Let me put it very clear. பல முறை நம்ம வகுப்பறையில் பேசியிருக்கோம். அதிகமாக மார்க் எடுக்கிறவன் அறிவாளியும் கிடையாது, கம்மியாக மார்க் எடுக்கிறவங்க முட்டாளும் கிடையாது. இப்போ இது எல்லாமே என்னன்னா இட்ஸ் அ ப்ராசஸ். நாம தொடர்ச்சியாக ஒரு ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த ப்ராசஸை நம்ம சரியாக செய்கிறோமான்றதை செக் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் டெஸ்ட் இல்லை எக்ஸாம் வச்சுப்போம். அது அப்படிதான் அதை பார்க்கணும். நம்ம அதை பேர்டனாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. டோன்ட் திங்க் இட் as a burden, make it free. you're all ready. end of the day நீங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கீங்க. ஆனாலும் ஒரு பதட்டம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. கூடாது, வேண்டாம். அதை இந்த செஷன் முடிச்சுட்டு போகும்பொழுது you should feel free. அதுக்காக மட்டும்தான் செஷன் பிளான் பண்ணுங்க. சரியா? and as I said before, இதுல வந்து நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க. மேம் எந்த கேள்வி கேட்டாலும் you can interact. இன்டராக்டிவ் செஷனாக இதை பிளான் பண்ணியிருக்கோம். அமைதியாக உட்காந்துருக்காதீங்க. உங்கள் மனசில் என்ன பட்டுதோ அதெல்லாம் பேசுங்க, கேளுங்க. நான் திரும்ப திரும்ப இதை வகுப்பறைகளில் சொல்லிட்டு தான் இருக்கேன். வகுப்பறைகளில் நீங்கள் கேள்வி கேட்கணும். அங்கே கேட்க மாட்டீங்க. அங்கே கேட்காதனால தான் இங்கே